ஏடி, உனக்கு கொஞ்சமாவது மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? கொஞ்சமாவது இருக்குதா? சோத்துல உப்பு போட்டு தின்னா தானே இருக்கும். கொஞ்சமாவது ஏதாவது இருக்கணும். மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். உனக்கு எதுவுமே இல்லையா? யோ, நானே சிவனேன்னு உட்காந்துருக்கேன். ஏதாவது வம்படைஞ்சிரு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப நான் என்னத்த பண்ணிட்டேன்னு வந்த உடனே இப்படி தான் தூம்னு குதிக்கேரு. மானம் சூடு சொரணை இருக்கணுமாம்ல? இருக்கணும். என்னத்துக்கு? சோத்துல உப்பு போட்டு திக்க நான் திங்கலையானே உமருக்கு சோறை வைக்கும் போது தெரிஞ்சிருக்கணும். என்னத்துக்கே இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கேரு? சொல்லிட்டு குதியும், அப்பதானே எனக்கு தெரியும். அவளை கழுவி கழுவி ஊத்துவியே, அவளை கண்ணில் காண விட மாட்டியே. வெக்கமே இல்லாம அங்க போய் சோற திண்டு வந்திருக்கியே. அதுக்குதான் கேக்குறேன். ஏன் உன் கூட இருந்த ஊர்லாம் சாணியை கொண்டு உன் மூஞ்சில அடிச்சுட்டாள் ஒன்னதும் உனக்கு உணர்வு வந்துட்டோ அவகிட்ட போய் பிச்சை எடுத்து தின்னுட்டு வந்திருக்கேன். யோ, அதுவும் ஏன் வீடுதான். உமர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் அங்க போய் திங்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு தோணுச்சு அவளை சோத்த பொங்க சொல்லி தின்னுட்டு வரேன். இப்போ உமருக்கு எங்க குறைஞ்சிச்சு? சாணியை கொண்டு இல்ல தப்புனாலும் சாணியை கொண்டு அவ்வளவு களவாணிய இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரின்னு நல்ல விளக்கமத்தை கொண்டு அடிச்சு அவ்வளவு விரட்டி முடுக்கினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அவ்வளவு விளக்கமாத்த கொண்டு அடிக்க கூடாது. முதல்ல ஒன்ன விளக்கமாத்த கொண்டு அடிக்கணும். உனக்கும் உட்காந்து பொங்கி போட்டிருக்கா பாரு, அவளை சொல்லணும். அவ அப்பாவின்னு இன்னும் எத்தனை நாளைக்கு அவ தலையில முளத்தரப்ப? அவளை காணவே பிடிக்கல. அவ உன்னை கரிச்சு கொட்டுதா அப்படி இப்படின்னு சொல்லிதானே அங்க இருந்து இங்க என்ன இழுத்துட்டு வந்து உட்கார வச்ச. பின்ன ஏன் மூஞ்சில என்ன கிருக்கேன் கேன பையனு எழுதி ஒட்டியிருக்கா? நீ நினைச்சபடியெல்லாம் நான் ஆடுவேன்னு. இப்ப என்ன உமருக்கு அங்க போகணும் அப்படித்தானே? நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்றோம்னு சொல்லிடும். நாம அங்கேயே போயிருவோம். ஏன் அவ கொஞ்சம் நஞ்ச நிம்மதியா இருக்கிறதையும் மொத்தமா கெடுக்கிறதுக்கு பிளான் போட்டியா? இங்க பாருட்டி, ஒன்னாலதான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நீ நினைச்சா இங்க வர்றதுக்கும் நீ நினைச்சா அங்க போறதுக்கும் நான் ஒண்ணும் கிறுக்கம் கிடையாது. நீ தனியாவே கடந்து காலம்புறம் சாகணும். நீ இங்க தான் கிடக்கணும். ஓ, அதுக்குதான் இந்த ஆட்டம் போடுறீரா? அவ சொன்னாளா இல்ல நீரா முடிவு பண்ணீரா? சி, உன்னால திருத்தவே முடியாது. எல்லாம் அவ சொல்லி கொடுத்துதான் நான் செய்யறேங்கிறவ நீ எதுக்கு அவ கையில போய் தின்னுட்டு வந்திருக்க? நீர் பேசுறத பார்த்தா அப்படித்தானே தெரியுது. நீரா பேசுற அளவுக்கு உமருக்கு தான் துப்பு கிடையாதே. ஆமாட்டி, எனக்கு துப்பு கிடையாது. உனக்கு தான் நிறைய அறிவு இருக்கு. நீ ஏன் இந்த துப்பு கட்ட வக்கில்லாத புருஷனை கட்டிக்கிட்ட? என்ன கேட்டாம மனவரையில இருந்து எதிர்த்து போயிருக்கலாம்ல. நான் அது நிம்மதியா இருந்திருப்பேன். தினம் தினம் உன்னை கட்டிக்கிட்டு உன் கூட போராடிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? சே, உன்னை நினைச்சாலே எனக்கு எரிச்சலா வருது. நீ நினைச்ச மாதிரி என்ன உன் பக்கம் இழுக்கணும். நீ நினைச்ச மாதிரி நான் ஆடணும். அப்போ நல்லவன், இல்லைன்னா துப்பு இல்லாதவன தானே இருப்பேன். என்ன செய்ய? எல்லாம் என் தலை விதி. இந்த ஆளு என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? இவர் நினைச்சபடி நம்மளாம் ஆடணும். ஏன் அந்த மகாராணிய போய் பார்த்து நல்லா தானே பேசிட்டு வந்தேன். சோற போடுங்க, சோத்த பொங்கனா தின்னுட்டு தானே வந்திருக்கேன். அதுல என்ன தப்பு பண்ணிருக்கேன்? இங்க பாரு, எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, அவ தப்பு பண்ணலன்னு அதனால அவளை ஏத்துக்கிட்டேன். இப்ப என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி இவர் தான் தூம்னு குதிக்காரு. இந்த ஆம்பளையிலே இப்படித்தான் போல. திரும்பி பார்க்காத. நான் தான் நரம்ப கடிச்சு துப்புற மாதிரி பிசாசு வந்திருக்கேன். கறி குழம்பு கொண்டு போனியே, எனக்கு கொடுத்தியா? உங்களுக்கு கொடுக்கணும்னு யாரும் சொல்லலையே. எங்க அம்மாவும் சொல்லல, எங்க ஆச்சியும் சொல்லல. நாளைக்கு பொடியானியே வச்சு தரேன். சரியா? எனக்கு இப்பவே வேணும். ரெண்டு பேரா? என்கிட்ட இல்லையே. என்கிட்ட கடவுள் இருக்காரு பாத்துக்கோங்க. 3 கடவுள் இருக்காரு. என்னது 3 கடவுளா? நான் 40 வாங்கின பிசாசு வச்சிருக்கேன் தெரியுமா? கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவாங்க. எங்க வீட்ல ஒரு பெரிய அவந்தி மோகினி பிசாசு இருக்கு. அதை விடவா நீங்க பெரிய பிசாசு? ஏலே, என்னைய பார்த்து பெரிய பிசாசுன்னு சொல்லுவீங்களே. சிட்டி, சி, வெக்கமா இல்ல? அப்ப நீ தானே என்னை பயம் காட்டியிருக்க. நான் வேற பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏனே இவ கூட சேர்ந்துட்டு நீ என்னை பயம் காட்டுவியா? என்ன தம்பி, அது சும்மா உன் பின்னாடியே விளையாடுறதுக்காக வந்தோம். நீ எந்த அளவுக்கு பயப்படுவேன்னு தெரியாது. நீ ஏம்ல அப்படியே தைரியசாலி மாதிரி பேசுவ. இப்போ
சண்டை போட்டு வந்தீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? சும்மா இரு ஐசு, எனக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. என்ன கிளி கிளிக்கிறா, அப்புறம் உன்னை நல்ல வாங்குறா, அப்புறம் மறுபடியும் உன்னை கெட்ட வாங்குறா. இதே சோழியா போச்சு. ஒரு மனநிலை கிடையாது இவளுக்கு. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆடுறது. எத்தனை நாள் சொல்லியிருப்பேன், அந்த மளிகா கூட சேராத, அவ கூட சேராத, இவ கூட சேராதுன்னு. உன்னை காணாம உன்னை பிடிக்கலன்னதும் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா? ஏன் இவ புத்தி அப்பப்போ இப்படி மாறுதோ தெரியல. ஏன்டா இப்ப அதுக்கு என்ன? அவதான் சரியாயிட்டல்ல, நல்லதுன்னு நினைச்சு விட வேண்டியதானே. மறுபடியும் அவகிட்ட மல்லுக்கு நிக்கிறீங்க. அதான் அவ குழந்தை மாதிரி, அவளுக்கே அவ எப்ப எப்படி இருக்கும்னு தெரியாது. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. என்ன ஐசினி, உனக்கு அவளுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம் இருக்கும்? மிஞ்சி போனா 2-3 வயசு வித்தியாசம் வரும். ஆனா நீ மட்டும் இப்படி இருக்க, அவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா? அவ குணத்தை மாத்திக்கவே மாட்டாளா? அவ நிலைமைய ஒரு நாளாவது உணர்ந்துருப்பாளா? எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட மல்லுக்கு நின்றுகிட்டே தானே இருக்கா. வேற ஒருத்தியா இருந்தா இந்நேரம் விளக்க மாத்த கொண்டு அடிச்சு இவளெல்லாம் விரட்டி முடிக்கிருப்பா. என்னத்தான் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? வேற ஒருத்தி முடுக்கணும்னா என்னதான் முடுக்கணும்? நான் தானே வேண்டான்னு போனேன். அவ 2ஆம் கல்யாணம். நான் சொன்ன நல்லதுன்னா உங்களை கட்டிக்கிட்டா. அதுவும் அவங்க அம்மா அப்பா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்போ விரட்ட வேண்டியது யாரு? என்னையவா அவளையா? என்னத்தான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, கோபம் கண்ணை மறைக்குது. நிதானமா இருந்து யோசிங்க. நல்லதானே இருந்தீங்க 2 பேரும். இப்ப என்னாச்சு? திரும்பவும் கிறுக்கு பிடிச்சி இப்படி தனி கொடுத்து போகணும்னு போயிட்டு இப்ப வேணும்னா அங்கிருந்து இங்க வந்துடுறா. அப்போ அவளை என்ன செய்ய சொல்ற? வாடகை மிச்சம்னு வீட்டை காலி பண்ணிட்டு வந்து சேருங்க. இப்போ அது புத்தி வந்துச்சேன்னு. ஐசு, எனக்கு கோவமா வருது. நீ பிசாடி சிரிக்காத. நான் பிறகு ஏதாவது சொல்லிட போறேன். சொல்லித்தான் பாருங்களேன். இல்ல சொல்லுங்களேன். அடித்தட்ட என்ன பேசுனீங்களோ அது அப்படியே என்கிட்ட பேசுங்க பாப்போம். பேசுங்களேன். நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? உனக்கு வெக்கமே வராதா? நான் எதுக்கு வெக்கப்படணும்? நானா தான் வந்தேன். இப்ப என்ன உங்களுக்கு? என்னை கண்ட உடனே உங்க சிரிப்பெல்லாம் அப்படியே ஓடி போயிட்டு இவளை கண்டா மட்டும் நல்லா சிரிக்க தெரிஞ்சிச்சுல்ல. இப்ப சிரிங்க. ஐசு, இவளை மரியாதையா போ சொல்லு. என் ஆத்திரத்தை கிளப்ப வேண்டாம். இவளை யாரு சீவி சிங்கரிச்சி சிமெண்டி இங்க வர சொல்லுது? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன். அதையும் கெடுத்துருவா போல இருக்கு. என்னத்தான் நீங்க? நான் இப்படி சொல்ல முடியும்? அவளை போனு. அவளும் உங்க பொண்டாட்டி தானே. உங்க படு அவ படு. நான் வேணா எஞ்சி போறேன்பா. அடியே, 2 பேரும் பேசி வச்சு என்ன கொல்றீங்களா? இங்க பாருடி, நீங்க 2 பேரும் செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை மரியாதையா இங்க இருந்து அங்க போக சொல்லு. நான் இதுக்கு போகணும்? அதெல்லாம் போக முடியாது. இன்னைக்கு இங்கதான் இருக்க போறேன். நீரு உமரால ஆனதை பாத்துக்கோரும். ஐசு, அவளை போக சொல்ல போறியா இல்லையா? சும்மா இருங்க தான். அதான் அவளே சொல்றாள, இருந்துட்டு போறா. பாவம், அவளை எங்க விரட்ட சொல்றீங்க? அவ பேசாட்டி ஒரு ஓரமா இருந்துட்டு போறா. விடுங்க. இங்க பாருடி, ஊம மாதிரி இருந்துகிட்டு இதெல்லாம் நீ பண்ற வேலையா? ஐயோ அத்தான், விடுங்க. இன்னைக்கு அவளுக்கு புத்தி வந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மல்லுக்கு நிக்காதீங்க. போய் கறியை வாங்கிட்டு வாங்க, நாங்க சமைக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப அது ஒண்ணுதான் குறை. அனிதாம்மா, வந்துட்டியா? உன்னை இப்படி பார்த்தாதான் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அனிதாம்மா, என்ன மறுபடியும் நம்ம வீட்டுல கறி குழம்பா? வேண்டாம் அனிதாம்மா, நேற்றும் கறி குழம்பு இன்னைக்கு கறி குழம்பு வச்சுன்னு வச்சுக்கோ. நல்லா எடுக்காது. பிரியாணி செஞ்சிரு அனிதாம்மா. இல்ல எல்லாம் செய்யலாம். அங்க பக்கத்துல பாரு, இப்படி மூச்சை தூக்கி வச்சுட்டு இருந்தா நிலவ இருக்கும். கறியே வரும்போது அழ ஆரம்பிச்சிரும். என்ன பண்ணி சிரிச்சவும் சீதையும் மாடுப்பா? ஆமால, அது ஒண்ணுதான் குறை. குறை இல்லப்பா, நேர. இப்போ இதுதான் குறைவா இருக்கு எனக்கு. நீ மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா நல்லா இல்லப்பா. சிரிப்பா, ஸ்மைல். அப்படியே பிரகாசமா சிரிக்கணும். சிரி பாப்போம். போதுமா? அம்மா, இப்போ பெரிய பெரிய பல்லு மாட்டு பல்லா இருக்கு. நல்ல வேளை. அப்படியே ஸ்மைல் பண்ணுப்பா. இப்படி எல்லாம் சிரிக்காத. ஐயோ, இதுதான் அழகு. சூப்பரா மாப்பிள மாதிரி இருக்க தெரியுமா? இல்ல மாப்பிள மாதிரினா எப்படி? மூணாவதா இன்னொன்னு பாத்துருவோமா? அம்மா தாயே, எங்க அம்மாவை போட்டு பத்திர பாடு போறதா? இதுல மூணாவது ஒண்ணு கேக்குது. மூணாவது அப்பா அவ்வளவுதான், சாமியாரா போயிட வேண்டியதான். ஆமல, உங்க ஐயாவை இப்பவே சாமியாரா ஆக்குறது தான் நல்லது. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவரு நம்மள சாமியார் ஆக்கிடுவாரு. நீ சாமியார் ஆக்கிட்டு தான் மறுவேளை பாப்ப. முதல்ல போய் வேலையை பாடு. கறி வடை வரைக்கும் காத்து கிடப்பியோ? போய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி தனி தனியா எடுத்து வை. அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சு வை. அதெல்லாம் உன் வேலை தான். போ. இல்லே, நான் உட்காந்து பிரியாணி திங்கிறதுக்கு வந்திருக்கேன், செய்யறதுக்கு இல்ல. உங்க ஆத்தா தான் நல்லா செய்வா, அவளையே செய்ய சொல்லு. ஏ அப்பா, இப்படி சொல்லி நல்லா தப்பிக்க பாக்கற. வேலை தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்படி நல்லா உட்கார்ந்து சாப்பிடணுமாமா? உட்கார்ந்து இங்க பாரு, சும்மா கதை விடாத. உனக்கு எல்லாம் செய்ய தெரியும்னு எனக்கு தெரியும். எப்படி பிரியாணி செய்வது அப்படின்னு நானே கத்து கொடுக்குறேன். என் பின்னாடியே வா. அது சரி. இப்போ வா, போ, நம்ம 2 பேரும் கடைக்கு போவோம்.
சரியில்ல வா போவோம். இம்மா பூனைக்குட்டி சட்டை மாதிரி கேக்குதுல எங்கேயோ பூனைக்குட்டி கத்திட்டு இருக்குமா இம்மா நம்ம வீட்ல 2 பூனைக்குட்டி வளர்ப்போமா அது சரி ஒன்ன வளர்க்குறதே பெரிய பாடா இருக்கு இதுல பூனைக்குட்டி கேக்குதாக்கும் அதுக்கு என்ன அதையும் வளர்த்துருவோம் சும்மா ஏதாவது சொல்ல தானிதாமா என்ன வளர்க்குறது உனக்கு கஷ்டமா இருக்கா ஒன்னிய பாத்துக்கிறதா எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா எப்ப எந்த மூடில இருப்பனே தெரியல பூனைக்குட்டி சட்டை இருக்கு நான் போய் பாட்டு வரேன் எப்ப பாப்பா சீக்கிரம் அடியே போய் பைவனை எடுத்து வைங்க. கடைக்கு போனா வெறுங்கைய விசிட்டா போக முடியும். எங்களுக்கும் தெரியும் எந்திரிச்சு வாங்க இந்த அனிதாவை புரிஞ்சிக்கவே முடியலையே எப்ப எப்படி இருப்பானே தெரியல சரி எல்லாம் நல்லதுக்கு தானே இவ இப்படியே இருந்துட்டா சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா எப்ப எந்த மூட்ல இருக்கானே தெரிய மாட்டேக்கே என்னடி இங்க வந்து நிக்கிற இன்னும் அக்கா மேல கோவம் தானா சேச்சே எனக்கு என்ன கோவம் யார் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது ஏன் தலைவிதி இப்படி இருக்கேன் என்னடி நீ விரக்தியில பேசுற மாதிரி பேசுற இங்க பாரு எதையும் மனசுல வச்சுக்காத சில சமயம் புத்தி கெட்டு போய் இப்படிதான் நடந்துக்கிறேன் நீ தப்பா எடுத்துக்காத என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுவுமே சொல்லாம இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி நீ போ என்னடி இப்படி பேசுற நான் உன் அக்கா உன் வளகாப்ப முன்னாடி நின்று நடத்த போறவ நானு நீ சும்மா இப்படி வீஞ்சிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு தேவையில்லாம எதையாவது நினைச்சு மனச குழப்பிக்காத இங்க பாரு எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்போ நேத்து வரைக்கும் எங்க போன என்னடி இப்படி பேசுற நேத்து வரைக்கும் புத்தி கெட்டு போய் இருந்தேன் இப்பதான் எல்லாம் தெளிஞ்சு போச்சுல்ல இப்பவும் நீ தெளிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல எங்க ஐஸ்வர்யா அக்காக்கு பேரு கிடைச்சிருமோன்னு ஓடி வந்திருக்க அப்படித்தானே இங்க பாருட்டி அவளுக்கு எனக்கு இருக்கிறது வேற பிரச்சனை உனக்கு எனக்கோ அப்படி இல்லை சும்மா தேவையில்லாம எதையாவது பேசி மனசை குழப்பிக்காத இங்க பாரு ஐஸ்வர்யா கிட்ட நான் இப்பவா பிரச்சனை பண்ணுதேன் எப்பவுமே தான் பண்றேன் ஆனா நீ ஏன் தங்கச்சி அதை விட்டு கொடுக்க முடியுமா இப்பதான் உனக்கு நான் உன் தங்கச்சின்னு ஞாபகத்துக்கு வந்துச்சோ அத்தான் நீ என்னையும் சேர்த்து வச்சு பேசி அசிங்கப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டா ஏன்டி இப்படிலாம் பேசுற என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கச்சி தான் நான் உன்னை எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன் மேலெல்லாம் எந்த கோவமும் இல்லை சும்மா ஏதாவது ஆத்திரத்துல கூறுகட்டத்தனமா பேசியிருப்பேன் தப்பா எடுத்துக்காத டீ ஹே அப்பா எப்படி நல்லாவே சமாளிக்கிற உன்னால மட்டும்தான் இப்படியெல்லாம் சமாளிக்க முடியும் இங்க பாருக்கா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ எனக்கு வழியில ஐஸ்வர்யா அக்கா தான் போடணும் நீ இல்லை கூறுகட்ட கழுத அரைஞ்சி பல்ல கழுத்தி போட போறேன் என்னடி பேசுற இருந்தாலும் நான் ஓ அக்கா நீ நானும் இல்லாம போயிருவோமா அவ வளையல போடுவாளாம்ல அவ வளையல அவ போடுறதுக்கு இங்க என்ன இருக்கு 2 நாள் பார்த்த உடனே உனக்கு அவ பெருசா போயிட்டா அப்படித்தானே அறிவு கட்டத்தனமா உளராத வா உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கே சாப்பிடு ஏங்கா இப்படி இருக்க ஏன் இப்படி இருக்க நீ சரியான சுயநலக்காரி எனக்கு இப்பதான் உன்னை பத்தி எல்லாம் தெரிய வருது 2 நாள் என்ன பாக்கலையா நீ நான் அங்க இருந்து வந்தனே என்கிட்ட என்ன பேச்சு பேசினேன் ஏற்கனவே அந்த ஆளு விட்டுட்டு போயிட்டானு நான் எவ்வளவு வருத்தத்துல இருந்திருப்பேன் ஆறுதலா 2 வார்த்தை பேசலனாலும் நீ வாய மூடிக்கிட்டாது இருந்திருக்கணும் ஆனா என்ன பாடுபடுத்தின உன்னையும் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல உன் புருஷனை என்னைய சேர்த்து வச்சு பேசி எவ்வளவு அளவு கீழ்த்தரமா நடந்துக்க முடியுமோ அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு வந்தனே நீ அதான் வந்து எனக்கு ஆறுதல் சொல்றத நீ எப்படி எல்லாம் சொன்ன எனக்கு இப்ப வரைக்கும் மனசு ஆற மாட்டுக்கு ஏடி அவர் யாருக்கிட்ட பேசினாலும் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது இங்க பாரு அதெல்லாம் ஒரு குத்தமா எடுத்தது ஏன் தப்பு தான் ஆனா என்ன செய்யறது நீதான் இடையில கிறுக்கு வந்த மாதிரி அத்தான கட்டிக்குவேன்னு சொன்னேன் அதனால எனக்கு ஓ மேல சந்தேகமா இருந்துச்சு அதனால அப்படி சொன்னேன் இங்க பாரு என் மேல சந்தேகம் அது இதுன்னு ஏதாவது சொன்ன எனக்கு வர ஆத்திரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நானே வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு அனாதையாட்ட நிக்கிறமே பாவி பைய கல்யாணம் கட்டுற மாதிரி கட்டிட்டு எங்கேயோ விட்டுட்டு ஓடி போயிட்டானேன்னு வருத்தத்துல உட்காந்துருக்கேன் நீ எல்லாம் மனுஷியா அந்த ஆளு உனக்கு ஏத்தவனா இருந்திருப்பான் உன்னை கட்டி கொடுத்துருந்துருக்கணும் அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் உன்னையும் இப்படிதான் விட்டுட்டு போயிருந்திருப்பான் நீ ஏமாற போனது நான் மாட்டிக்கிட்டேன் உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிட்டார்ல அதனால நீ அப்படித்தானே பேசுவ என்னடி பேசுற என்ன பேசுற அறிவு கட்டத்தனமா எதையும் முடிச்சு போட்டு பேசுற இங்க பாரு எனக்கு இப்பவும் குமார் மேல சந்தேகம் வரல அவரு ரொம்ப நல்லவரு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன் இங்க பாரு அவர் ஒரு நாள் உன்னை தேடி வந்து நிக்க போறாரு
சீ, வெக்கமா இல்ல? அவன் கூட வாழ்ந்தவன் நானு. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் எப்படிப்பட்டவனு எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? சும்மா வெளியில வெளி பேச்சு பேசி பல்ல பல்ல காட்டின உடனே உனக்கு அவன் ரொம்ப ஒசந்தவனா தெரிஞ்சிருப்பான். நீ ஒரு கூறு கட்டவ. உன்ன மாதிரி என்ன இருக்க சொல்றியா? இங்க பாருட்டி, அவன் பொம்பளைங்களை மதிக்க தெரிஞ்சவன். உனக்கு அறிவில்லை. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு. வந்தா அவன் கழுத்தை அறுத்து போடுவேன். மரியாதையா போயிரு. என்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காத. என்ன அனிதா, இவளை சாப்பிட கூட்டிட்டு வானா? நீ இங்க வந்து நின்னுக்கிட்ட. வாமா சாப்பிட, நேரத்துக்கு சாப்பிடணும்ல. நீங்க போங்கக்கா, நான் வரேன். அனிதா, நீயும் சாப்பிட வா. அதான் சொல்றல்ல, நீ இப்போ வர்ற. சரி அனிதா. இங்க பாருட்டி, இப்பவும் சொல்றேன், அவரு தப்பானவரு கிடையாது. அது போக உனக்கு வளையலு நான் தான் போடுவேன். அந்த எண்ணத்தை முதல்ல வளர்த்துக்கோ. இப்பவே சொல்றேன், அவளுக்கு ரொம்ப தான் இதா இருக்கும். இப்ப கூட நாம என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்க வந்திருக்கா, சும்மா ஒண்ணும் இல்ல. இங்க பாருக்கா, இப்ப கூட நீ திரும்பி இங்க வரல. அத்தனும் ஐஸ்வர்யாக்காவும் நீ திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. தேவையில்லாம எதையாவது பேசி மறுபடியும் உன் புத்திய நீயே கெடுத்துக்காத. நேத்தே கேள்விப்பட்டேன், அந்த மல்லிகாவை போய் அடிச்சியாம. அவ மேல என்ன தப்பு இருக்கு? அவ பொறுக்கி திங்கிறவ, அப்படிதான் இருப்பா. ஆனா நீ ஐஸ்வர்யாக்கா மேல கோவத்துல அவகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது யாரு? நீ தானே? யாரு சொன்னா? யாருடி சொன்னா இதெல்லாம்? ஐஸ்வர்யா தானே? அவ ஏன் சொல்றா? அவதிதான் சொல்லிட்டு இருந்தா. இங்க பாருக்கா, தேவையில்லாம அந்த அக்கா மேல நீ வன்மத்தை வளர்க்குற. அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்க கூட இருந்து பேசி பாரு, அப்பதான் தெரியும். ஆமா, பெரிய நல்லவ. அப்படியே அவளுக்கு கடற்கரை சாலையில ஒரு சிலைய வச்சிருவோம். அதானே, நீ திருந்தினதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஏன் வளகாப்புக்கு தலை கட்டலனா எல்லாரும் ஒன்னு அசிங்கமா பேசுவாங்க. அதுவும் எல்லாரும் ஐஸ்வர்யாவை புகழ்ந்து பேசிடுவாங்களே, அதனால ஓடி வந்திருக்க. அப்படித்தானே? இங்க பாருட்டி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சும்மா தேவையில்லாம மனசு குழப்பிக்காத. நான் எல்லாம் மனசு வருத்தப்பட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு ஐஸ்வர்யா பத்தி தெரியத்தான் செய்யும், தெரியாமலாம் இல்லை. ஆனா நீதான் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன, எனக்கு ஏன் தங்கச்சிக்கு நான் தான் வளையல் போடணும்னு ஆசை, வேற எதுவும் இல்லை. நீ சொல்றத ஐஸ்வர்யாவும் உன் புருஷனை வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். எப்படியும் போ, எனக்கு என்ன வந்துச்சு? எனக்காக ஐஸ்வர்யாக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓடுங்க, மரியாதையா கீழே வா. சே, இந்த கழுதை ஏந்தா இப்படி இருக்கோ? என்னை விட அவதான் இவளுக்கு பெருசா தெரியறா. அவ அப்படி என்னத்தை தான் இவளை மயக்கி வச்சாலோ தெரியல. இப்போ என்னாச்சு? மூஞ்சி அடுத்த ஆள் தூக்கி வச்சிருக்க. இங்க பாரு, உன்னால நாங்களாம் பிரியாணி சாப்பிடாம பிளேட்ல போட்டு ஆட வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னன்னா மேல வந்து நின்னு உன் தங்கச்சி கிட்ட பாசமா பேசறத விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கியா? ஏடி, எனக்கு வில்லி வேற எங்கேயும் இல்லை, நீ ஒருத்தியே போதும். என்னடி இங்க வந்து அவகிட்ட மல்லிகா கூட சண்டை போட்டத சொல்லியிருக்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சித்தி எங்க போனீங்கன்னு கேட்டுச்சு. நானும் சொன்னேன், அனிதாமா மல்லிகா வர மாட்டேன், மல்லிகா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அதான் நாங்களும் போய் என்னன்னு பார்த்து இவளால நானும் மல்லிகாக்காவை வயசு வித்தியாசம் பார்க்காம ஏடி ஏடி மிதிச்சிட்டு வாடான்னு சொன்னேன். ரொம்ப முக்கியம். அவ கேட்டானா கடைக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு எதையாவது சொல்ல வேண்டியதானே? இப்ப என்னையே என்னாலதான் பிரச்சனைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அது எப்படி போய் சொல்ல முடியும்? ஸ்கூல்லயும் சரி, எல்லா இடங்களும் சரி, வீட்லயும் சரி, போய் சொல்லக்கூடாது, களை வாங்க கூடாது, அடுத்தவர் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. அப்புறம் நீங்களே உங்க தேவைக்கு போய் சொன்னாங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நீ ஒருத்தியே போதும். ஏமா தாயே, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், போ வாரே. ரொம்ப தான் சொல்லிச்சு கூட, எங்களுக்கெல்லாம் பசிக்குது, சீக்கிரமா. ஏ அப்பா, என்ன வருது, என்ன பாடுபடுத்தி எடுக்குது போ. என்ன பேச்சு, சப்பா தாங்க முடியலடா சாமி. அனிதாமா பசிக்குது, ஒன்னாலும்னா எல்லாரும் டிலே. இப்ப சாப்பிட வட போடியா இல்லையா? ஆமா தாயே, வாரே வாமா. அந்த பயம் எடுக்கட்டும். ரொம்ப தான் நீ பொங்கின மாதிரி சளிச்சுக்கட. எங்க அம்மா தானே பொங்குச்சு, சாப்பிட கூட்டா பெரிய சளிப்பு தான் சளிக்குதா. அச்சோ, இந்த குட்டியை மாத்திட்டாளுவலா? ஏ அப்பா, என்ன வாய் பேசுதுக. ஒரு கோடி எந்த நுயிர் தேடி வந்ததே, ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே. மின்னல் ஒரு கோடி எந்த நுயிர் தேடி வந்ததே,
ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை தேன் வார்த்ததே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னப்பா எடுத்த உடனே மழையில பாட்டு தூள் கலப்புட. டேய், எல்லாம் என் குழந்தை அம்மாருக்காக தான். பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் ஆத்தானை எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டாங்க. அதனால தான் எடுத்த உடனே பிரிஸ்கா இருக்கட்டும்னு எல்லாரையும் கூப்பிடுறதுக்காக பாடினேன். ஓ, இது வேறயாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வெஜிடேரியன் தானே? ஏன்னா உங்கள் வீடியோஸ்லாம் நானும் பார்ப்பேன். வெஜிடேரியன் ஃபுட்டாக தான் வருது. நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணேன் தெரியுமா? அது என்னதோ பண்ணுனீங்களே, என்னன்னு தான் எனக்கு சொல்ல தெரியல. இல்லை தம்பி, சொல்ல தெரியாம அப்படி என்னத்துல யோசிச்சுட்டு இருக்க? சொல்ல தெரியாம என்னல பார்த்த? இப்ப சொல்லிதான் நீ ஆகணும். சொல்லப்படியா இல்லையா? ஞாபகம் வந்துட்டுனே, நம்ம வீட்ல ஒரு சுண்டைக்காய் மாதிரி ஒண்ணு விளையுமே, அது என்னது? ஆச்சி கூட அந்த பச்சையா குழம்பு வைப்பாங்களே, கசப்பா இருக்குமே, அதை வச்சு ஒரு ரைஸ் பண்ணாங்க தெரியுமா? சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனா ட்ரை பண்ணல. ஒரு நாள் ஆச்சி ட்ரை பண்ண சொல்றேன், சரியா? தேங்க்யூ ஆண்டி. ஹாய் ரெனுக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அருண், அஸ்வின், அபிதா, அவந்திகா அப்படின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தியா, சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தியாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தியாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் தியாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தியாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின்சலம், அருண்சலம், அபிதாச்சலம், வந்திகாச்சலம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அண்ணா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, சாப்பிட்டீங்களா? அஸ்வின்சலம் சூப்பர் வேலையை செஞ்ச. அனிதா அக்கா, அவந்திகா செல்லம் சூப்பர். மல்லிகாவுக்கு நல்லா வேணும், கதை அருமை அக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் செல்வமண்ணா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் செல்வமண்ணா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அங்கிள் ஆண்டி. ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் சிஸ்டர், வீடியோ வந்துச்சு, செம்ம சூப்பர் கியூட் வீடியோ. தேங்க்ஸ் சிஸ்டர். அஸ்வின் தங்கம், அவந்திகா தங்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் நைஸ், தேங்க்ஸ் டு வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியா? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் ஊரில் எப்படி இருக்காங்க? கதை பார்க்க நேரம் கிடைக்குதா? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன ஊருக்கு வந்த உடனே ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா? பசங்களாம் எப்படி இருக்காங்க? அக்கா தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். தங்கச்சி சொன்னீங்க, அக்கா தெரியல. என்ன மாசிலாக்கா, ஊரில் ரொம்ப பிஸியோ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த அனிதாவுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லுவீங்க. அனிதா வந்தால் தான் உங்களுக்கும் பிடிக்கும். அப்புறம் வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாசிலாமா, தங்க குட்டி, புச்சி குட்டி, ரயில் குட்டி, மயில் குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லவ் யூமா. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தங்க குட்டி, புச்சி குட்டி, ரயில் குட்டி, மொஜ்லு குட்டி, அக்கா குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐ லவ் யூ. அண்ணன் குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சூரிய பிரகாஷ், மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். அஸ்வின் வேலையை பார்த்து விட்டு போட அவந்தி என்னம்மா அடிக்கிற, சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ், மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா.
ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? அனிதாக்கா, ஐசக்கா, அபி செல்லம், அவந்தி செல்லம், அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பர். அரவிந்த் மாமா எப்படி இருக்கீங்க? கூட இருக்கிறவங்க புத்தி அருமை தெரியாது, மற்றவங்க சொன்னால் மட்டும் கேட்குறியே. அனிதாக்கா, இது தேவையா? அனிதாக்கா, இது தேவையா உனக்கு? அவந்திக்காவை பார்க்கும்போது அப்படியே அனிதாக்காவோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கு. அப்படி தானே இருக்கும், பின்ன எப்படி இருக்கும்? அனிதா வாழு ஃபுல்லாக அவகிட்ட இருக்கு. வீடியோ சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படி இருக்க? சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. என்ன சாந்தி அக்கா, என்ன சொல்லலைன்னா தூக்கம் வராதே. இது உனக்கு தேவையா தேவையா தேவையானே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாம் தேவைதான், என்ன செய்யுது? வாய் கிடக்க மாட்டேங்கல. சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய கதை சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நேற்று லைவ் என்ன பிரியாணியா? சூப்பராக இருந்துச்சு. அனிதா தான் உட்காந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா. ரொம்ப நேரம் லைவ் போட்டிருக்கீங்க, வெளியே போயிட்டோம். அப்புறமா வந்து தான் பார்க்க வேண்டியதாக போச்சு. பிரியாணியை அப்படியே அனிதாவை ட்ரை பண்ண சொல்கிறேன். என்ன லைவ்னா முன்னக்கூட்டியே சொல்றது இல்ல? எனக்கு வேற டைமே தெரியல, நாங்கள் வேற வெளியே போயிட்டோம். அப்புறம் 2-3 மணி நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தேன். பரவாயில்லையே, சண்டே அதுமா செம சூப்பர் பிரியாணிலாம் போட்டிருக்காங்க. மிஸ் பண்ணிட்டேனே நினச்சேன். அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நேற்று மணக்க மணக்க பிரியாணி போட்டிருக்கீங்க, எங்களை கூப்பிடாம. இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லைக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் பிரியாணி. இங்க எங்க வீட்டு வரைக்கும் மணந்துச்சு தெரியுமா? யாமல போய் சொன்னாலும் பொடிந்து சொல்லணும். விடுதலை கடல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் பிரியாணி உனக்கு மணந்துச்சா? அவன் ஊட்டுறா, நம்பாதீங்க. நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சூப்பர் 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 வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் அப்பா எப்படி இருக்காங்க? சூர்யா அண்ணா எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூர்யா அண்ணா எப்படி இருக்காங்க? அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய்ஸ் அக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா, அவந்தி செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே ஐசக்கா பற்றி. அஸ்வின் செல்லம் சூப்பர் வேலை பார்த்துட்டான். 3 பேருக்கும் அடி சூப்பர். அனிதா, அவந்தி சூப்பர். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.